கொடுத்து போனீங்களா திருப்பி கொடுங்க கிளம்புறோம். சென்னை வண்டர்லால சில ரைட்ஸ் எல்லாம் ஸ்டக் ஆயிடுச்சுன்னு இன்னைக்கு ரீல்ஸ்ல பார்த்தேன். நேற்று ஏன்டா பார்க்கலன்னா, நேற்று நான் சென்னை வண்டர்லால இருந்தேன். என்னடி இது சென்னை வண்டர்லான்னு சொல்லிட்டு செங்கல்பட்டில் வச்சிருக்காங்க. பட் அது நம்ம பிரச்சனை இல்லை. என்னோட சஜஷன், கொஞ்ச நாளைக்கு சென்னை வண்டர்லாக்கு போகாதீங்க. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் ஃபாஸ்டாக் வாங்காமல் போனோம். அதனால 1.5 மணி நேரம் நிற்க வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபாஸ்டாக் வாங்கிட்டு வந்தோம். அப்போ 20 நிமிஷம் மேலே நாங்கள் வெயிட் பண்ணி தான் வந்து எல்லா ரைடுமே ஆக்சஸ் பண்ணோம். எல்லா ரைடுமே ஆக்சஸ் பண்ணல. சில ரைட்லாம் வந்து நாங்களே கண்ணு முன்னாடி பார்த்தோம் ஸ்டக் ஆகி நின்று இருந்தது. நாங்கள் அடுத்து போக வேண்டியது ஸ்டக் ஆகி நிற்குது. சரி, அந்த ரைட் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைடாக கலந்து அடுத்தடுத்த ரைடாக வந்து ஸ்டக் ஆகிட்டே இருக்கு. அது பவர் ஷட் டவுனுங்கிறாங்க. சில பேரால வந்து அந்த ப்ராப்ளத்தை எப்படி சரி பண்ணுறது தெரியாமல் கால் மேலே கால் அடிச்சுட்டே இருக்காங்க அவங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கு. ஒரே ஒரு நல்ல விஷயங்க, எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்க தமிழ் ஆளுங்க. ஸோ அதனால் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. அண்ட் இன்னொரு விஷயம், சில ரைட்ஸ், அந்த வாட்டர் ரைட்ஸ் மற்றதெல்லாம் ஆக்சஸ் பண்ணிவிட்டு நான் கொடுத்த காசை ஒரு வழிக்கு மேலே முடியல, மற்ற ரைடை ஆக்சஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நான் ரீஃபண்டாக கேட்டேன். அதையும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் வந்ததுக்கு அப்புறம் பார்க்குறேன், சில ரைட்ஸ் தான் நாங்கள் ஸ்டக் ஆனதை பார்த்தேன். இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லா ரைடுமே முக்கால்வாசி ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா நாங்கள் இப்படி போகிறப்ப அந்த ரைடை பார்க்க முடியாது ஸ்டக் ஆகிடுச்சான்ட்டு, ஆனால் ஸ்டக் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து முக்கால்வாசி நேற்று நடந்திருக்கு. என்னால் பெருசாக வந்து நம்பி எந்த ரைடையும் ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ இதில் பிரச்சனை வந்துருமா, அதில் பிரச்சனை வந்துருமா, ஆளாளுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போனால் ஒரு சண்டை, அந்த பக்கம் போனால் ஒரு சண்டை, இதில் நம்ம ஏறி அந்த மிஷினில் உட்காரலாமா, இப்படியெல்லாம் வந்து டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நான் ரீஃபண்ட் வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் எப்படி ரீஃபண்ட் வாங்குறதுனா, ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து இப்போ வண்டர்லாவோட ஓனர் சொல்லியிருக்காரு, அவரோட வண்டர்லா பேஜை வந்து நீங்கள் விசிட் பண்ணி டிஎம்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள். ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களாங்கிறத நீங்கள் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க. என்னால் முடிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன், நேற்று போயிட்டு அவஸ்தைப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த ரீஃபண்டுக்காக நீங்கள் அங்கே மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் ரைடை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. என்ன சொல்கிறது, சென்னையில் ஒரு நல்ல ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்னு சொல்லலாம். வாட்டர் ரைட்லேருந்து இந்த ரைட்லேருந்து போனீங்கன்னா மஜாவாக கொடுத்த காசுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அண்ட் வந்து அந்த ஃபாஸ்டாகு அந்த இது மட்டும்தான் சீக்கிரமாக அனுப்பிடுறாங்க. அதனால் போகிறீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான். ஃபாஸ்டாக காசு இருந்ததுன்னா ஃபாஸ்டாக வாங்கிட்டு போங்க, இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி ஒண்டர்லா ஒர்த்துங்க. இப்போதைக்கு போக தேவையில்ல, கண்டிப்பாக போங்க. இட்ஸ் பயங்கரமாக இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள்.